திருவண்ணாமலையில் நவபாஷாணத்தால் செய்யப்பட்டதாக கூறப்படும் முருகர் சிலை, யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கிருஷ்ண சிலைகளை விற்பனை செய்ய முயன்ற கும்பல் வனத்துறையிடம் சிக்கியிருக்கிறது. நவபாஷாணத்தால் மீண்டும் ஒரு முருகர் சிலை செய்யப்பட்டது உண்மையா? தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக நவபாஷாண சிலைகள், யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட சிலைகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய வனவிலங்கு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதியில் சோதனை மேற்கொண்ட போது ஒரு ஜோடி யானை தந்தம் வைத்திருந்த ஒரு கும்பலை கண்டுபிடித்து கைது செய்தனர். யானை தந்தங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக வனத்துறையினர் 7 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்களிடம் மத்திய வனவிலங்கு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சிலைகள் விற்பனை செய்யும் கும்பல் குறித்த தகவல் தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மத்திய வனவிலங்கு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் விசாரணையை தொடங்கினர். சிலை விற்பனை செய்யப்படுபவரின் தொலைபேசி எண்ணை பெற்று சிலை வாங்குவது போன்று பேசி யானை தந்தத்தால் ஆன சிலை வாங்குவதற்கு பணத்துடன் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். அப்போது திருவண்ணாமலை அடுத்த தச்சம்பட்டு அருகே உள்ள ஒரு பகுதிக்கு அவர்களை வரச்சொல்லி இருக்கிறார் அந்த நபர். வந்திருப்பது போலீசார் என்பது தெரியாமல் இருவர் வந்து அவர்களை சிலை இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். திருவண்ணாமலையில் ஒரே வீட்டிலிருந்து 2 சிலைகளை எடுத்து வந்து காண்பித்துள்ளனர். அதில் ஒரு சிலை 2 அடி உயரமும் சுமார் 10 கிலோ எடை கொண்ட நவபாஷாண முருகர் சிலையும், யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கிருஷ்ண சிலையும் இருந்துள்ளது. நவபாஷாண முருகர் சிலை 25 கோடி ரூபாய் என்றும், கிருஷ்ண சிலை 30 லட்சம் ரூபாய் என்றும் அவர்கள் விலை பேசியுள்ளனர். உடனே மாறுவேடத்தில் அந்த இடத்தை சுற்றி மறைந்திருந்த போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களிடமிருந்து 2 சிலைகளையும் பறிமுதல் செய்து திருவண்ணாமலை மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்துள்ளனர். அவர்களிடம் திருவண்ணாமலை மாவட்ட உதவி வன பாதுகாவலர் வினோத்ராஜ், வனச்சரகர் சரவணன் ஆகியோர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் சிலையை வைத்திருப்பவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் கண்டியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன், ராஜசேகர் என்பதும், இவர்களுடைய கூட்டாளிகள் பெங்களூருவில் பதுங்கியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் கிருஷ்ண சிலை யானை தந்தத்தால் ஆனது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நவபாஷாண முருகர் சிலை உண்மையானதா என்பதை கண்டறிய சோதனை செய்ய இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். முருகர் சிலையின் மதிப்பு குறித்து உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும், உரிய சோதனைக்கு பின்னரே நவபாஷாணத்தால் ஆன சிலை குறித்தும் மற்றும் அதன் மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்று தெரியவரும் என்றும் மாவட்ட உதவி வனப்பாதுகாவலர் தெரிவித்திருக்கிறார். தற்போது சிக்கியுள்ள சிலை கடத்தல் கும்பலிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முழு விசாரணைக்கு பின்னரே பல தகவல்கள் தெரியவரும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பெங்களூருவில் பதுங்கியுள்ள முக்கிய குற்றவாளியை கைது செய்ய மத்திய வனவிலங்கு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் பெங்களூருவுக்கு சென்றுள்ளனர். பழனி முருகன் சிலை மட்டுமே நவபாஷாணத்தால் ஆன சிலை. நவபாஷாணத்தால் சிலை செய்யும் அளவிற்கான நபர்கள் தற்போது யாரும் இல்லை. எனவே அது போலியான நவபாஷாண சிலையாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.